நான் சுகர் பேஷண்ட், எனக்கு சுகர் இருந்தது. நான் சுகர் நார்மலாகவே இருக்கு 40 வருஷமா சாப்பிட்றாரு ஸ்வீட். அது எப்படி சார்? ஆனால் மத்தியானத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். இன்னைக்காவது நான் தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும், ஒரு காஃபி சாப்பிடணும். ஆமாம், வெறும் காஃபி சாப்பிட மாட்டேன். இவளுக்கு வடை தான் வாங்கிட்டு வரணும். அது ஒரு பொருள் இருக்கணும், சூடா இருக்கணும். பருப்போட மசாலோட அது சூடா இருக்கணும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, ஒரு லெசன் பழம் வாங்கிட்டு வருவாங்க. ஆளுக்கு ஒன்று எடுத்துக்குவாங்க, 4 பேரும். இது 8 பழம் நான் சாப்பிடுவேன் மத்தியானம். அதுதான் எனக்கு மத்தியானம் டிஃபன். 2 பேருக்குமே முடியலையா? 15 நாள் உடம்பு சரியில்லை, படுத்துருக்கோம். செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. என்ன பண்ணுவீங்க? ஹோட்டலில் வாங்கி தானே சாப்பிடணும். அதனால ஹோட்டல் சாப்பாடு எப்படி இருந்தாலும் அதை சாப்பிட்டு ஜீரணிக்க அளவுக்கு உடம்பை நீங்கள் தயார் பண்ணிக்கணும். நான் பண்ணிட்டு இருக்கேன் 80 வருஷத்தில். அந்த காலத்தில் எங்கூட ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா மவுண்ட் ரோடு ஆஃபீஸ்லேருந்து நடந்து தான் வீட்டுக்கு வருவேன் டெய்லி. நானே டிகே சுந்தரன், கமலஹாசன் 3 பேரும் இதில் தேவி தேட்டரில் பார்த்துட்டு அங்கேயிருந்து நைட்டு நடந்து தான் வருவோம். நான் 82 வயசு ஆச்சு. இன்னை வரையில் நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் போய் உட்காந்துல. இவங்க கூட ஹாஸ்பிட்டலில் 2 தடவை அட்மிட் பண்ணியிருக்கேன். 2 இட்லி சாப்பிடுங்க, மத்தியானம் ஒரு கப் இது சுண்டல் சாப்பிடுங்க, அப்புறம் இது சாப்பிடுங்க, சாயங்காலம் இது சாப்பிடுங்க, எண்ணெய் வேண்டாம், இது வேண்டாம். ஏன் இதெல்லாம் அத்தனையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சார். கண்ணா பண்ணாரு. எங்களுக்கு எப்படி சார் தாங்கிச்சு? 80 வயசு சொல்கிறேன் எனக்கு. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் பூரா பட்டினி கிடப்பாங்க, மறுநாள் காலையில் சாப்பிடுவாங்க. அப்போ அரிசி உப்புமா தான் பண்ணி வைப்பாங்க. அரிசி உப்புமா அல்லது கோதுமை உப்புமா. பசிச்சு சாப்பிடணும் சார். நேரம் 7 மணி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பசிக்கலையோ 2 இட்லி தோசை காப்பி. ஏன் சாயங்காலம் 7 மணி ஆனால் அவன் ஹோட்டலுக்கு போகிறதோ வீட்டுக்கு போகிறதோ உடனே அந்த பழக்கம் வேண்டாங்கிறேன். உனக்கு வயிறு பசிக்கட்டும், சாப்பிடு. எங்கள் அம்மா 88, எங்கள் அக்கா 86, எங்கள் பெரிய அக்கா 92, எங்கள் பெரிய அண்ணன் 84, சின்ன அண்ணன் 82. எல்லாரும் இவ்வளோ வயசில் போயிருக்காங்க. ஒரு அக்கா 92 வயசு இருக்காங்க அமெரிக்காவில். எனக்கு 82. அது எதுக்கு சொல்ல வரேன்? இளம் தம்பதியர் ராஜசேகர் ஐயா மற்றும் திலகம் அம்மா. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபுட்டில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். என்ன சாப்பிட்றது நம்ம இருக்கிறோம். ஸோ அவங்க 2 பேரும் அந்த இளமையின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன ஃபுட்டில் அவாய்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ 2 பேருக்குமே அதுதான். ஸோ உங்களுடைய ஃபுட் மெனு வீட்டில் சமைக்கிறது தான் சாப்பிடணும். அதுதான் பெஸ்ட்டு உடம்புக்கு. ஹோட்டலில் என்றைக்கும் ரேராக முடியலன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி கொஞ்சம் வேலைக்காரி லேட்டாக வந்துட்டா, அதனால் சரி இன்னைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம், அவ்வளோதான். இது நீங்கள் இன்னைக்கு ஆர்டர் தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்றதுனால. பட் நார்மலாக உங்களுடைய ஃபுட் அவங்க சொல்லிட்டாங்க, அதுலேருந்து நான் டிஃபர் ஆகிறேன். 2 பேருக்குமே முடியலையா? 15 நாள் உடம்பு சரியில்லை, படுத்துருக்கோம். செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. என்ன பண்ணுவீங்க? ஹோட்டலில் வாங்கி தானே சாப்பிடணும். அதனால ஹோட்டல் சாப்பாடு எப்படி இருந்தாலும் அதை சாப்பிட்டு ஜீரணிக்க அளவுக்கு உடம்பை நீங்கள் தயார் பண்ணிக்கணும். நான் பண்ணிட்டு இருக்கேன் 80 வருஷத்தில். இன்னைக்கு நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன். முடியும். காரணம் வேற வழி என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சொல்லிடலாம், இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும், காலையில் தியானம் சாப்பிடணும், சாயங்காலம் டிஃபன் சாப்பிட்ற. அது அவர் வயசு சொல்கிறான் டாக்டர்ஸு. ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு இருக்க முடியுமா? அத்தனை சாமானும் அவன் சொல்கிற அத்தனையும் சாப்பிட்றதுக்கு முதல்ல பண வசதி இருக்கணும் ஜனங்களுக்கு. எல்லாரும் பணக்காரனா இருக்கிற பணத்தை வச்சு 4 குழந்தைகளை வச்சுக்கிட்டு 4 அண்ணன் தம்பிகளை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க முடியும்? அதனால என்ன பேசிக்காக என்ன பண்ணணும்னா, பேசிக் ஃபுட்டு என்னவோ வெறும் ரைஸ் இருக்கா, மோர் இருக்கா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப தாங்க வச்சுக்கக்கூடிய அளவுக்கு முடிஞ்சதுன்னா அவன் தான் என்றைக்கும் கிடையாது. ஒன்றுமே இல்லைன்னா வெறும் சாதம் வை, மோர் இவ்வளவு சமைக்க முடியாது, வெறும் சாதம் வச்சுரு, மோரை போடு, ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிடுவேன், வெங்காயத்தை தொட்டுட்டு சாப்பிடுவேன். அது எனக்கு முடியும். ஆனால் ஹோட்டலுக்கு போய் நல்லா சும்மா ஃபுல் சாப்பாடும் என்னால் சாப்பிட முடியும். வீட்டில் செய்ய முடியலங்கிறதுக்காக ஹோட்டல் சாப்பிட்டேன் ஒரு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, இதாக இருக்கான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி ஆகும்? அதையும் ஜீரணம் பண்ணி கொடுத்து சக்தி பண்ணி உடம்புல வேணும். எம்ஜிஆர் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணு. நீங்க பண்றீங்களா? நீங்க பண்ணுவீங்களா? இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணீங்களா? பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் முன்ன பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஏஜ்ல என்னால முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா நம்பியார் அதையே சொல்லுவார், என்ன பண்ணணும் பாரு. எம்ஜிஆர் எனக்கு அந்த டம்பிள்ஸே கொடுத்தாரு ஒன்று. அது இப்போ 1969 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை என்னுடைய வேற ஒரு நண்பருக்கு நான் அதை கொடுத்தேன் 10-15 வருஷம் கழிச்சு. அது டம்பிள்ஸ்ன்னு இப்படி தூக்கி அது வெயிட் இது பண்ணுறது. எதுக்கு சொல்கிறேன்? அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ஒன்று அந்த எக்ஸசைஸ் ஏஜுக்கு ஏஜ் மாறுபடும். உண்மை 25 வயசில் பண்ணுற எக்ஸசைஸை 40 வயசில் பண்ண முடியாது. 40 வயசில் பண்ணுற எக்ஸசைஸை 65 வயசில் பண்ண முடியாது. ஸோ என்னோட 80 வயசில் ஜஸ்ட் வாக்கிங் எவ்வளோ மேக்ஸிமம் ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் எங்கூட ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரதுக்கு எல்லாரும் பயப்படுவான். ஏன்னா மவுண்ட் ரோடு ஆஃபீஸ்லேருந்து நடந்து தான் வீட்டுக்கு வருவேன் டெய்லி. லஸ்ல இருந்தேன். அங்கேருந்து இங்கே லஸ்ஸுக்கு வர்றதுக்கு தினம் ஈவினிங் நடந்து தான் வருவேன். மவுண்ட் ரோட்டில் ஆஃபீஸ் எனக்கு.
என் கூட சாயங்காலம் ஆனால் 6 மணி என்ன, ஐயோ அவரை விட்டு கொடுப்பா விட்டுருப்பா, ஓடிடுவாங்க. மயிலாப்பூர்லேருந்து கொன்னூர் ஹை ரோடு எங்கே இருக்கு, ஐநாவரம், அங்கே ஒரு கடையில் என் ஃப்ரெண்டு சம்பந்தம் ஒருத்தர் ஒரு துணி கடை வச்சிருந்தாரு. அந்த கடையில தான் துணி வாங்கணுங்கிறதுக்காக மயிலாப்பூர் ஐநாவரம் நடந்து போவேன். இவன் வரமாட்டா, இவளால் நடக்க முடியாது. இவளை மிஞ்சி போனா என்ன பண்ணா, மயிலாப்பூர்லேருந்து இதுக்கு பாசாரதி கோயிலுக்கு அதுவும் பஸ்லயோ ஆட்டோலயோ போய் இறங்கி பார்த்துட்டு திருப்பி கூட்டின்னு வந்துடுவேன். இவன் நடந்து ரொம்ப தூரம் எங்கேயும் போக முடியாது. இவன் வீட்டிலேருந்து கபாலி கோயிலுக்கு நடந்து வருவா, அவ்வளோதான். பீச்சுக்கு நடந்து வருவா, அவ்வளோதான். பட் நான் அப்படி இல்லை, நிறைய நடந்திருக்கேன். இப்போவும் நான் இப்போ கொஞ்சம் நடை எனக்கு குறைஞ்சி போச்சு. என்னோட ஏஜ் வச்சு என்னால் அவ்வளோ நடக்க முடியல. அந்த காலத்துல என்னன்னு சொல்லாங்க, அவன் நடராஜானே பேர். ஐயோ அவர் வந்துட்டாருன்னா கஷ்டமாச்சு, இதை பேசிட்டே போகலாம் பேசிட்டே போகலாம். நானு டி.கே. சுந்தரன் கமலஹாசன் 3 பேரும் இதுல தேவி தேட்டர்ல பார்த்துட்டு அங்கேயிருந்து நைட்டு நடந்துதான் வருவோம். ஏன்னா கச்சேரி ரோட்ல விட்டுட்டு இந்த பக்கம் அவரு நீங்க முதல்ல சொன்னீங்க சரி கார்ல விட்டுட்டு வரும்போது நடந்து வந்துட்டு அவர் டிராப் பண்ணிட்டு விட்டுட்டு கமலும் நடந்துதான் போவார். நீங்க வாக்கிங் பத்தி சொன்னீங்க. அம்மா நீங்க அப்படி ஏதாவது வீட்ல உங்களால பண்ண முடியல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்ன வீட்ல பண்ணுவீங்க? பண்ற அந்த எக்ஸர்சைஸ் கார்டனிங் பண்ணுவாங்க. எனக்கு ஹோட்டல்ல நான் சாப்பிட மாட்டேன், வீட்லயே தான் ஏதோ ரசம் சாதம் இருந்தா கூட போதும் எனக்கு. நான் இப்போ வந்து இந்த ரைஸ் சாப்பிட்றதில்ல, இந்த சாமை குதிரைவாலி அதான் நான் சாப்பிட்றது. குதிரைவாலி சாப்பிட்றேன். இவர் தான் ரைஸ் சாப்பிட்றாரு. நான் எனக்கு தனியாக இன்னி கூட சாமையை வச்சு தான் கொஞ்சம் முருங்கைக்கீரை பருப்புலாம் போட்டு அதை பிணைஞ்சு சாப்பிடுவோம். எப்போ ஸ்டாப் பண்ணீங்க அந்த ரைஸ் சாப்பிட்றத? ரொம்ப கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஓ எதனால? அப்படி இல்லை, இது வெயிட் வரக்கூடாது, அதுக்காக இது சுகரு அதெல்லாம் ஏறக்கூடாதுன்றதுக்காக. என்னென்ன தவிர்ப்பீங்க மேக்ஸிமம் 2 பேரும் ஃபுட்ல? ஏன்னா நீங்க எது செரிமானமாகணும் ஐயா சொல்றாங்க எது சாப்பிட்டாலுமே, பட் இருந்தாலும் ஒரு ஏஜ் வரும்போது சில விஷயத்துல அவாய்ட் பண்ணிடும். ஃபுட்ஸ்லாம் வெஜிடேரியன் தானே, இதெல்லாம் அவாய்ட் பண்றது இல்ல. இப்போ கொழுப்பு சத்துக்கள் இருக்கிறது சொல்றாங்க நிறைய பேர், அதுலயே கூட இருக்கு இல்லையா? கொழுப்பு சத்து. ஸ்வீட் சாப்பிடுவீங்களா? நீங்க ஸ்வீட் சாப்பிடுவீங்களா? ஸ்வீட் நான் நிறைய சாப்பிடுவேன். பிடிக்கும். நான் சாப்பிடாது திட்டுவாங்க, நான் சாப்பிடுவேன். எனக்கு டெய்லி காலையில ஒண்ணு இல்லை, மத்தியானம் கொஞ்ச நேரம் கடையில வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிடுவேன். தூங்கி எழுந்திருந்தாலும் மத்தியானத்துல கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். இன்னைக்காவது தான் தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும், ஒரு காஃபி சாப்பிடணும். வெறும் காஃபி சாப்பிட மாட்டேன். அது எங்க அப்பா காலத்துல இருந்து பழக்கம். எங்க அப்பா அந்த காலத்துல சாப்பிடணும்னா இந்த பால்கோவா திரட்டி பால்னு பண்ணுவாங்க வீட்டுல, பால் அது எப்போதும் எங்க வீட்டுல இவ்வளவு ஒரு டின் நிறைய இருக்கும். அது டெய்லி என்ன பண்ணுவாருன்னா, மத்தியானம் அவர் அட்வொகேட் கோர்ட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வந்துட்டாருன்னா காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கப்பு அதில் வைக்கணும். அந்த பழக்கம் எங்களுக்கும் சாப்பிட, நாங்கள் ஸ்கூல்லேருந்தோ காலேஜ்லேருந்தோ வந்தோம்னா அது சாப்பிட்ற மாதிரி ஒரு பழக்கம். அது இப்போவும் என்ன ஆகுதுன்னா, மத்தியானம் தூங்கினால் அது சாப்பிடுவேன், மற்றபடி இல்லைன்னா அது சாப்பிட மாட்டேன். எப்போது அது இல்லைன்னா இவங்க பண்ணுவாங்க, இவ்வளோ பெரிய இதை வச்சு 10 லிட்டர் பாலை ஊற்றி 4 முறை காலம்பரை ஆரம்பிப்பாங்க. காலம்பரை 7 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 7 மணி வரலாம் கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அவ்வளோ கஷ்டம் அது. ரொம்ப கஷ்டம். ஆமாம், 10 லிட்டர் பாலை பண்ணிட்டு இருக்கலாம், அடி பிடிச்சிடும். அது ரொம்ப கஷ்டம். அதனால இப்ப அதை பண்ண சொல்றதில்ல, முன்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பிடிக்கும் அம்மா சமையல்ல. ரொம்ப பிடிக்கும் அம்மா சமையல்ல அந்த வெத்த குழம்புன்னு ஒண்ணு வைப்பாங்க. எங்க அம்மா ரொம்ப நல்லா வைப்பாங்க. எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. அதே தான் நல்லா பண்றாங்க. உசிலியல்னு ஒண்ணு பண்ணுவோம் நாங்க, பருப்பு உசிலியல், அதுவும் நல்லா பண்ணுவாங்க. ஐயா முன்னாடியே கிச்சன்ல அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? ஐயா ஒண்ணு கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒண்ணு இல்ல ஹெல்ப் பண்ண வேண்டியது இல்ல. வந்த புதுசுல என்ன பண்ணேன்னா, சில விஷயங்கள் எங்க ஃபேமிலியோட இந்த அதான் வெத்த குழம்புக்கு என்னென்ன எப்படி வரும் இன்கிரீடியன்ஸ் அவங்களுக்கு தெரியும். கைப்பக்குவம் எவ்வளவு போடணும் எவ்வளவு குறைக்கிறது அதெல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிலதெல்லாம் தெரியாதெல்லாம் இப்போ கூட பருப்பு சொல்லி இந்த நான் சாப்பிட்டு சொல்லுவேன், இதுல இது கம்மியா இருக்கு, இது இப்படி இருக்கணும், இப்படி வேணும் அப்படின்னு சொன்னா அதுலேருந்து பழகிட்டாங்க. இல்லை நீங்கள் வெஜிடேரியன் சொல்லலாம். நான் வந்து ஏன் கேட்டேன்னா, இப்போ நான்வெஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் கூட ஃப்ரைடு சாப்பிட மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு வர கொலஸ்ட்ரால் வந்துடும், நமக்கு எதுக்கு எண்ணெய் பொருட்களை தவிர்ப்பாங்கல்ல. ஐயா ஸ்வீட் சாப்பிடுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆயில் ஃபுட்ல கூட ஸ்டாப் பண்ணி எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும். வடை மாஸ்டர்னு பேர் இவருக்கு. ஆமா, இவர் சொல்லுவார் அந்த மாதிரி. யாரு எப்போ வேணாலும் நான் கடைக்கு போனேன்னா என்ன வாங்கணும்னு சொன்னா, எனக்கு ஏதாவது டிஃபன் அதெல்லாம் வாங்கிட்டேன்னா இவளுக்கு வடை தான் வாங்கிட்டு வரணும். சூடா இருக்கும், பருப்போட மசால் வடை அது சூடா இருக்கணும். எனக்கு ஆறி போச்சுன்னா சுட சுட பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி வீட்லயே இவங்க பண்ணிடுவாங்க. ஒன்றும் இல்லைனா கூட மத்தியானம் நான் படுத்துட்டு இருந்தாலும் இவங்க பாட்டு இருந்தாங்க, வடை எனக்கு பிடிக்காது, நான் எல்லாம் சாப்பிட மாட்டேன். மசால் வடை இந்த வடை போட்டு அதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வெங்காயம் நறுக்கி போட்டு முடிஞ்சு போயிடும் கதை. பண்ணுவேன், நான் அடிக்கடி பண்ணுவேன். இந்த மழை காலம் வந்தா
இல்ல நல்லா இருக்குல்ல மழையில இந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்றதோ இல்லை வடை சாப்பிட்றது வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றதோ இல்லை ஒன்றும் இல்லை, ஜீரண சக்தி இருக்கிறவரெல்லாம் எது சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் லிமிட்டடாக வச்சுக்கணும். இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்துல அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை ஹெல்த்தி எதுவும் பாடி இருந்தாலும் அது அளவுக்கு முந்தினா அமிர்தம் சொல்ற மாதிரி அது மாதிரி ரொம்ப ஹெல்த்தி பாடி இருந்தா கூட அந்த சில விஷயங்கள் எதை அதிகமா சாப்பிட்டாலும் ரெண்டு பேருக்கு சாப்பிடுறது ஏத்துக்கிறது. பட் என்ன உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும்? இப்போ நீங்க சொன்னீங்க இதெல்லாம் சாப்பிடுவோன்னு, பட் ரொட்டீன் பொதுவாக எப்படின்னா இப்போ நான் சில இந்த மாதிரி எல்டர் கப்பல் பார்க்கும்போது சொல்லுவாங்க 6 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டோம், 7 மணிக்கு மேலே எங்க டிஃபன் 7 மணிக்கு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளம்புற மார்னிங் வெறும் காஃபி தான் சாப்பிடுவோம். மார்னிங் டிஃபன் ஆல்மோஸ்ட் கிடையாது ஒண்ணுமே. ஏன்னா அப்பெல்லாம் நாங்களாம் ஆஃபீஸ் போகிற காலத்துலலாம் 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணும். நான் 9:30 மணிக்கு சாப்பிட்ருவேன். 9:30 மணிக்கு சாப்பிட்டா தான் எங்கள் டாக்ஸி 9:45 வருவான். டாக்ஸியில் தான் ஆஃபீஸ் போவேன். அப்போல்லாம் நேரம் இங்கே மவுண்ட் ரோடுக்கு. அதனால அப்போ வந்து 9:30 மணிக்கு சாப்பிட்ருவேன். மத்தியானம் அங்கே ஏதாவது சாப்பிட்டா சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் 4 வாழைப்பழம் சாப்பிடுவேன். வாழைப்பழம் மாஸ்டர்னே பேர் எனக்கு. ஆமா, வாழைப்பழம் நிறைய சாப்பிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, ஒரு டசன் பழம் வாங்கிட்டு வருவாங்க. ஆளுக்கு 1 எடுத்துக்குவாங்க 4 பேரும். இது 8 பழம் நான் சாப்பிடுவேன் மத்தியானம். அதுதான் எனக்கு மத்தியானம் டிஃபன். அப்புறம் சாயந்தரம் வந்தாலும் ஒரு காஃபி அந்த மாதிரி சாப்பிடுவோம். நைட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக சாப்பாடு தான். அப்பெல்லாம் எங்க அம்மா இருந்த போதும் சரி தான், இவங்க வந்த போதும் தான், எப்பவுமே நைட்டு ஃபுல்லாக சாப்பாடு தான். இப்போதான் ஒரு 2-3 வருஷமா நைட் சாப்பாடு அவாய்ட் பண்ணி நைட்டு டிஃபன் பண்ண சாப்பிடுறேன். ஆனால் காலையில் இப்பயுமே ஸ்கிப் பண்ணிடுறது. காலையில் சாப்பிட மாட்டீங்களா மேக்ஸிமம்? நான் இப்போ டேப்லெட்ல சாப்பிடுறதுனால கஞ்சி குடிக்கிறேன். டாக்டர் சொல்லியிருக்காரு சத்து மாவு கஞ்சி. பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பழக்கம் கிடையாது. அந்த காலத்தில் பிரேக்ஃபாஸ்ட்னா எப்படின்னா, நாங்கள் தஞ்சாவூரில் இருக்கும்போதெல்லாம் ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸ் எல்லாம் எப்படின்னா, காலையில் எழுந்தோன்னா பழைய சாப்பிடுவோம். அது 7-6:30 மணிக்கெல்லாம் எங்கள் அக்கா வச்சுருப்பாங்க. உடனே கொண்டாந்து வச்சு நிராகாரம் வச்சு அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் முடிஞ்சு ஒரு பச்சை மிளகாய் அதை வச்சு சாப்பிட்றது தான். அதுதான் அது மாதிரி தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி 9:30 மணிக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு, மத்தியானம் ஏதாவது டிஃபன் கொடுப்பாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்றைக்குமே கிடையாது. நைட்டெல்லாம் 7:30 மணிக்கு சாப்பிடுவோம். அப்போ இப்போல்லாம் நைட்டு 10 மணி சாப்பாடு ஆயிடுச்சு. இப்போ காலையில் ஸ்கிப் பண்ணிடுவேன்னு சொல்றீங்களா? அப்போ லஞ்ச் எத்தனை மணிக்கு சாப்பிடுங்க 2 பேருமே? 1 மணிக்கு 1 மணி 1 மணி தான். ஆமா, காலையில அது வரைக்கும் அந்த காஃபி தான் உங்களுக்கு. 2 காஃபி சாப்பிடுவோம். டின்னருக்கு என்ன சாப்பிடுவீங்க 2 பேருமே? டின்னர்னா தான் நார்மலாக இட்லி, அது சேஃபஸ்ட் ஃபுட்டு சொல்லிட்டேன். தோசை, இவங்களே தோசை மாவு வாங்கி வந்து வச்சுருப்பேன். இல்லை இவங்களே வீட்டில் தோசை மாவு ஆட்டி வச்சுருப்பாங்க. தோசை போடுவாங்க. தோசை போட்டாங்கன்னா அதுக்கு எண்ணெய் மிளகா அப்படி, இல்லைன்னா மத்தியானம் சாம்பார் வச்சுருப்போம். அந்த சாம்பாரோ இல்லை சட்னியோ வச்சுன்னு அது சாப்பிடலாம். இடியாப்பம் வீட்டில் எப்போ அது ரொம்ப ரேர். அது கொஞ்சம் கஷ்டம் போட்டு ஆப்பம் இதெல்லாம் போட்டு வீட்டில் பண்ணுறது கஷ்டம். இல்லைன்னா ஹோட்டலில் கூட வாங்கிக்குவோம். இடியாப்பம்ன்ற ஒரு ஆப்பம்னா ஹோட்டலில் வாங்கிக்கிறது. இட்லி தோசைன்னா வீட்லேயே போட்டுக்கலாம். இல்லைன்னா ரவா உப்புமா, அப்புறம் அரிசி உப்புமா எல்லாத்தையும் விட தி பெஸ்ட். ரவா உப்புமா விட அரிசி உப்புமா ரொம்ப பெஸ்ட். அது நல்லா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட் இருக்கு, நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அது அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் பூரா பட்டினி கிடப்பாங்க, மறுநாள் காலையில் சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அரிசி உப்புமா தான் பண்ணி வைப்பாங்க. அரிசி உப்புமா அல்லது கோதுமை உப்புமா. அது 2 தான். ஏன்னா கோதுமை உப்புமா சில பேருக்கு பிடிக்காது. கோதுமை உப்புமாங்கிறது இப்போதான் பாப்புலர். நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கோதுமை எல்லாம் இங்கே ஜாஸ்தி சாப்பிடுவோம். நார்த் இந்தியன் தான் கோதுமை சாப்பிடுவான், நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போ கோதுமை கஞ்சி தான் சாப்பிடுவோம். கோதுமை கஞ்சி, ராகி அதெல்லாம் சாப்பிடலாம். அரிசி உப்புமா ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது சாப்பிடலாம். ஓட்ஸ் சாப்பிடுவேன். நைட்ல ஓட்ஸ் சாப்பிட்டு படுத்துருவேன். எனக்கு சப்பாத்தி பூரி பக்கம் போறதுக்கு சப்பாத்தி பூரி அதெல்லாம் ஆயில் இருக்குல்ல அதுல, அதுதான் ஒரு பெரிய கஷ்டம். அதாவது பூரி ரொம்ப ஆயிலாக இருக்கும், சப்பாத்தியில் அவ்வளோ ஆயில் இருக்காது. ஹோட்டலில் வாங்கினா சப்பாத்தி ஆயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டில் சப்பாத்தி பண்ணால் ஆயில் ஜாஸ்தி இல்லாமல் சுக்காவாக பண்ணலாம். எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. சுக்காவாக பண்ணிட்டு அப்படியே போட்டு எடுத்துட்டு அதில் ஏதாவது சைட் டிஷ் ஏதாவது காய்கறி டால் மாதிரி வச்சு அது சாப்பிடலாம். அது ஹெல்த்தியாக இருக்கும். வெறும் சப்பாத்தி எப்போதுமே ஹெல்த்து. அது பியூர் நார்த் இந்தியன் ஃபுட்டாக இருந்தால் கூட ரொம்ப நல்லது. அது அந்த ஆயில் சேர்க்கறதுல தான் எல்லாத்துலேயுமே நமக்கு ப்ராப்ளங்கள் வர்றது. ஜங்க் ஃபுட்னு ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. குழந்தைங்க இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருமே எங்கே போனாலும் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு, இல்லை பீட்சா, பர்கர், சீஸ், அது இது நிறைய வந்துருச்சுல்ல. தடி கொழுந்தா 10 பிரியாணி கடை ஒரே ரோட்டில் அந்த மாதிரி சீஸோ பர்கர், பீட்சா அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. அப்படி டேஸ்ட்டும் தெரியாது, பார்த்ததே இல்லை. அது பார்த்தாவே எனக்கு பிடிக்கும். சீஸ் என்னமோ ரப்பர் மாதிரி வருது, எனக்கு அது பார்த்தாவே பிடிக்கல. அது வயிற்றுல போனால் என்னங்க ஆகும்? ஐயோ, அதான் ஒன்று. இன்டெஸ்டைன்ங்கிறது கிளியராக இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குன்னா இந்த மாதிரி ஃபுட்டு ஹேபிட்ஸை பற்றியோ ஃபுட்டை பற்றியோ எதை பற்றியுமோ டாக்டரையோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இந்த உடம்பை சரியாக வச்சுக்க, அதனால தான் இது சாப்பிட்டா சரியா இல்லை, அந்த சாப்பிட்டா சரியா இல்லைன்னு இது வேணும் அது வேணும்னு டாக்டர்ஸ் வெரைட்டியாக சொல்கிறாங்க. காலம்பரை டிஃபன் சாப்பிடுங்க, 2 இட்லி சாப்பிடுங்க, மத்தியானம் 1 கப்பு இது சுண்டல் சாப்பிடுங்க, அப்புறம் இது சாப்பிடுங்க, சாயங்காலம் இது சாப்பிடுங்க, எண்ணெய் வேண்டாம் இது வேண்டாம். ஏன் இதெல்லாம் அத்தனையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சார். கண்ணா பண்ணாரு எங்களுக்கு எப்படி சார் தாங்கிச்சு? 80 வயசு சொல்கிறேன் எனக்கு. அது தாங்கிச்சு. இத்தனையும் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா
ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிட்டு இருந்தோமே. இல்ல அந்த ஸ்வீட் காலத்துல சொல்றீங்கல்ல 40லயே ஸ்வீட் சாப்பிடாதன்றாங்க. இப்போ ஸ்வீட் கம்மி பண்ணி எப்படி கம்மி பண்ணி பண்றாங்க? நான் ஒன்றும் இல்லை, இத்தனைக்கும் நான் சுகர் பேஷண்ட், எனக்கு சுகர் இருந்தது. நான் சுகர் நார்மலாகவே இருக்கு 40 வருஷமா சாப்பிட்றாரு ஸ்வீட். அது எப்படி சார்? இத்தனைக்கும் நான் இப்போ கூட இன்னும் நேற்று கூட ஆனா எதை சாப்பிட்டாலும் லிமிட்டா சாப்பிடுவார். ஒரு இது என்ன ரவா சுஜி சாப்பிட்டேன். இல்ல எதை சாப்பிட்டாலும் லிமிட்டா சாப்பிடுவார். லிமிட்டாக சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, அது சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்டெஸ்டைன், இந்த குடலும் வயிறும் சரியாக இருக்கணும். அதுக்கு நம்ம ஹெல்த்துக்கு என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய உடம்பு வேர்வை வரணும். வேர்வை வெளியே போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பசிச்சு சாப்பிடணும் சார். நேரம் 7 மணி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பசிக்கலையோ 2 இட்லி தோசை காப்பி. ஏன் சாயங்காலம் 7 மணி ஆனால் அவன் ஹோட்டலுக்கு போகிறதோ வீட்டுக்கு போகிறதோ உடனே அந்த பழக்கம் வேண்டாங்கிறேன். உனக்கு வயிறு பசிக்கட்டும், சாப்பிடு. ஒரு நாளைக்கு 9 மணிக்கு டாக்டர் சொல்கிறாங்க, 7 மணிக்கு நீங்கள் எதை சாப்பிடுங்க, 9 மணிக்கு அதை சாப்பிடுங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் டாக்டர் சொல்கிற மாதிரி பண்ணால் எல்லாரும் 100 வயசு வாழ்ந்துருவானா? டெஃபினட்டாக என்னுடைய ஒப்பீனியனில் இருக்க முடியாது சார். அதெல்லாம் கஷ்டம். அதாவது ஏதோ 1-2 கேஸில் வேணால் அது ஒழுங்காக இருக்கலாமே தவிர நம்ம அதுக்காக எதை வேணால் சாப்பிடலாம்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. அது ஜீரணமாகக்கூடிய அளவுக்கு உங்கள் வயத்தையும் உங்கள் இன்டெஸ்டைனையும் உங்கள் குடலையும் பாதுகாத்துக்குங்க. அது இருந்தால் எல்லாம் எதை வேணால் சாப்பிடலாம். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குது. இப்போ தான் நம்ம ரொம்ப சமீபத்தில் நிறைய பார்க்குறோம். 30ஸ்ல 20ஸ்ல ஹார்ட் அட்டாக் வந்து பசங்க இறந்து போகிறாங்க. நிறைய நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து ஆமாம் டக்குன்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக் மேசிவாக்கா 25 வயசுல 28 வயசு 30 வயசுல நிறைய பாக்குறோம். என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது. பார்த்தா நிறைய நம்ம அந்த கேசஸ் பாக்குறோம். நீங்க சொல்லும் போது பார்த்தா அதுதான். இப்போ எங்க ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க அம்மா 88, எங்க அக்கா 86, எங்க பெரிய அக்கா 92, எங்க பெரிய அண்ணன் 84, சின்ன அண்ணன் 82. எல்லாரும் இவ்வளவு வயசுல போயிருக்காங்க. ஒரு அக்கா 92 வயசு இருக்காங்க அமெரிக்கால. எனக்கு 82. அது எதுக்கு சொல்லுவேன், எங்க ஃபேமிலியில மாத்திரம் எப்படி அந்த மாதிரி இத்தனை வருஷம் இருக்க முடியுது, எல்லாரையும் வாழ முடியுது. ஆனா இத்தனை வருஷத்துல யாருக்குமே பெரிய வியாதி, பெரிய உடம்பு, படுத்துக்கிட்டு இருந்தாங்க, பல வருஷம் இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கிறது கிடையாது. நான் 82 வயசு ஆச்சு, இன்னை வரையில் நான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் போய் உட்காந்துல. இவங்க கூட ஹாஸ்பிட்டல் 2 தடவை அட்மிட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இவங்க அம்மா அட்மிட் பண்ணியிருக்காங்க, இவங்களும் அட்மிட் பண்ணியிருக்காங்க, எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இவங்களுடைய ஹேபிட்ஸு, ஃபுட் ஹேபிட்ஸு, டைமிங்ஸு, அதான் நான் சொல்லுவேன். எதை வேணாலும் சாப்பிடணும், உடம்பு திறக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்பை இழக்கணும். நடக்க முடியல, நட. அப்புறம் மத்தியானம் இப்போ மீல்ஸ் சாப்பிடும்போது அப்போ என்ன நீங்கள் சேர்த்துப்பீங்க? காய்கறிகள்லாம் என்ன உங்கள் லஞ்ச்? இப்போ நீங்கள் அது எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. என்ன நீங்கள் மத்தியானம் லஞ்சில் சாப்பிடும்போது? லஞ்ச் எப்போ இருந்தாலும் ஒரு காய் இருக்கணும், ஒரு கூட்டு இருக்கணும், ஒரு சாம்பார், ஒரு ரசம், 4 ஐட்டம் இருக்கணும். கூடுமான வரையில் வத்த குழம்போ மோர் குழம்போ அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். 5 ஐட்டம் வேணும். இப்பெல்லாம் அவங்களால அது பண்ண முடியலை. 5 ஐட்டம் பண்ண இது காலம்பரம் இவங்க 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 12 மணி ஆகிடுது. அதனால இப்பெல்லாம் குடும்பம்னாலும் இவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்கக்கூடாதுனால அதை அவாய்ட் பண்ணி தான் ஹோட்டலில் வந்து எனக்கு சொல்லணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு சாமி இதுன்னு இந்த இது பண்ணிக்குவாங்க. நான் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வர சாம்பார் ரசம் அது இதை சைடில் வச்சு இவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வீட்டில் சமைக்க சொல்லிடுவேன். இப்போ ஒரு 2 மாசமா இந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு உடம்பு முடியலங்கிறதுனால. முடியல இவரே நினைச்சுக்கிறாரு அப்படி எனக்கு முடியும், இவர் வேண்டாம் சிரமப்படுத்த. நான் இப்போ கூட பண்ணுவேன். இப்போ நாளைக்கு பண்ண போறேன். அது என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த பொம்பளையா பிறந்துட்டா பண்ணி தானேங்க ஆகணும். இப்போ வெளி சாப்பாடுகள் பேசும்போது இப்போ நீங்கள் இப்போ சென்னையில் 60ஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால அப்போ ஹோட்டல்ஸ்லாம் எங்கே ரேராக பார்ப்போம். நம்ம புகாரி நிறைய சில ஹோட்டல்ஸ் மட்டும் இல்லைங்களா, பிலால் அப்படி சிலதெல்லாம் பார்த்துருவாங்க. அந்த மாதிரி சொல்லலாம். நிறைய பவன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. இப்போ எங்க பார்த்தாலும் ஹோட்டல்ஸ் இருக்குல்ல. நீங்க ரொம்ப விரும்பி போன ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி? அப்பெல்லாம் ரொம்ப ரேர், பெரிய ஹோட்டல் தான் இருக்கும். எங்கேயாவது போய் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். அதனால தான் ரொம்ப ரேரா ஹோட்டலுக்கு போன காரணம் அப்போ அதான். நிறைய கையேந்து போவேன். அது சொல்றீங்களா, ஏகப்பட்டது வந்துருச்சு. அதனால ஃபுட்டு கிடைக்குது ஓரளவுக்கு. பாக்குறோம் சின்ன கடையா இருக்கும், இன்னும் ரோடு கடையாக இருக்க ஒரு சின்ன கடையை வச்சுக்கிட்டு 10 பேருக்கு இது பண்ணிட்டு ஒரு இட்லி போடுறான், சாம்பார் போடுறான், அது தோசை, இப்போ வடை, இது என்னென்னமோ போடுறான்னா முன்னெல்லாம் அப்பெல்லாம் ஒரு மாதிரி ஹைஜீனிக்காக இருக்காது. இப்போ நல்லா ஹைஜீனிக்காகவே போடுறான், நல்லாவே டேஸ்டாக இருக்கும். நல்லா ஹோட்டலை விட அது பெட்டர். எனக்கு ஆமாம் அந்த மாதிரி சாப்பிடுவீங்களா? நாங்கள் சாப்பிட்றோம், இப்போ சாப்பிட்றோம், டெஃபினட்டாக சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டு பார்த்தோம், அது ஜீரணமாகுது, நல்லா இருந்தது. இது வாய்த்த கிடைக்கல, அதான் முக்கியம். நல்லா ஹைஜீனிக்காக பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு பாவம். அண்ட் ஃபைனலாக இந்த ஜென்ரேஷனுக்கு ஃபுட் ரிலேட்டடாகவும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு அட்வைஸ் பண்ணுவீங்க? ஃபுட் ஐட்டம் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு இல்லை, 150 வருஷமா ஒரே ஒரு இட்லி இஸ் த சேஃபஸ்ட் ஃபுட். உலகம் பூரா எங்க போனாலும், அமெரிக்கால போய் கூட இட்லி சாப்பிட்டேன். அங்க போனோன்னா காலம்புற என்னமோ ட்ரை நட்டு அது இது என்னென்னமோ கொண்டாந்து வச்சான். நமக்கு அதெல்லாம் பண்ண மாட்டான். இட்லி வேணும், இட்லி கொண்டு வைக்கிறான். வெறும் இட்லி, சூடான இட்லி அவ்வளவு சூப்பரா இருக்கு. இட்லி, இடியாப்பம், ஆப்பம் அந்த மாதிரி வேக வச்சது எப்ப சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. கேரளா சைடு பண்ணுவாங்க. அதுக்கு பெரிய சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, ஒன்றும் இல்லை. ஒரு ஆயில் போட்டுக்கலாம், இல்லை ஒரு மிளகா அப்படி இருந்தால் போட்டுக்கலாம், சட்னி இருந்தாலோ சாம்பார் இருந்தாலோ வாட் எவர் ஐட்டம், ஒரு ஊறுகாய் இருந்தால் கூட இட்லி சாப்பிடலாம்.
இட்லி ஊறுகாய். அதனால எது வேணா சாப்பிடலாம். நாங்களாம் அப்படிதான் சாப்பிடுவோம். மைதால பண்ணது சைட் டிஷ்ஷுக்காக டிஃபன் இல்ல, டிஃபனுக்காக சைட் டிஷ் இருக்கணும், அதுதான் முக்கியம். மைதால பண்ணது எதையுமே ஆனா இவளுக்கு ஒண்ணு உண்டு. இவளுக்கு வந்து இட்லினா வெறும் இட்லி சாப்பிட மாட்டா, வடகறி வேணும் அவளுக்கு. நான் போவேன், நான் வந்து 6 இட்லி வாங்கிட்டு வருவேன். எனக்கு 3 இட்லி, அவளுக்கு 3 இட்லி. நான் வெறும் மிளகா அப்படி வச்சுட்டு எண்ணெய் வச்சு சாப்பிடுவேன். இவளுக்கு அதுவும் சாப்பிட முடியாது. ரொம்ப பிடிக்கும். ஆனா அது அடையில என்ன கெடுதல் இருக்கு, எவ்வளவு எண்ணெய் போடுறான்னு தெரியுமா, எவ்வளவு மசாலா சாப்பிடுறது இல்ல. 4 நாளைக்கு சேர்ந்த மாதிரி வடகறி சாப்பிட்டீங்கன்னா உங்க ஸ்டமக் வில் பி அன்னைக்கே ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுவோம். சொல்றேன், அது கண்டினியூஸா சாப்பிட முடியாதுங்கிறதுக்கு சொல்லுவேன். பட் என்னுடைய ஃபுட்டை வந்து கண்டினியூஸா டெய்லி சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஒண்ணு பெரிய டேஸ்ட் இஷ்டம்லாம் எதிர்பார்க்க கூடாது. வயிறு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், ஸ்பசி இல்லாம இருக்கும், அவ்வளவுதான். அதுதான் முக்கியம். இதுதான் நீங்க அட்வைஸாவும் சொல்றீங்களே, ரொம்ப ஜீரணமாகக்கூடிய ரொம்ப அதுதான் சொல்றேன். நிறைய சாப்பிடணும், பிஸ்கட் சாப்பிடுறது, இது சாப்பிடுறது, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது, ஐஸ்கிரீம், அது மாதிரி ஏதாவது லைட் இது சாப்பிடலாம். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவேன் என்னைக்கா அதாவது எதையுமே சாப்பிட மாட்டேன், ரேரா சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸ் அதே பழக்கமா வச்சுக்க மாட்டேன். ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவோம். ஃப்ரூட்ஸ் தான் நிறைய சாப்பிடுவோம். ஆப்பிள், ஆரஞ்சு, ஆமா, கிரேப்ஸ், எல்லாம் அதெல்லாம் நிறைய சாப்பிடுவோம். ஃப்ரூட்ஸ் நிறைய மார்னிங் சாப்பிடுவேன். நான் எந்த ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவேன். வாழைப்பழம் ஒண்ணுதான். அன்னில வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன். அது என்னைக்கு இருந்தாலும் அதுதான். அது எப்பவும் காலம்பரையும் சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பிடுவேன். எனக்கு வாழைப்பழம் பிடிக்காது. எனக்கு வந்து பவுல்ஸ் கிளியரா இருக்கும். ஒரு நாளைக்கு எனக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையே வராது, வயிறு கிளியரா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஹெல்த்தி ஃபுட் அந்த கால ஃபுட். ஆமா, அது கூட என்ன பண்ணணும்னா, இப்போ மலைப்பழம், அந்த பழம், என்னென்னோ பழங்கள்லாம் வந்துருக்கு. அது எல்லாத்தையும் விட பூவம்பழம் இருக்குது பாருங்க, அது நல்ல கனிவான பூவம்பழத்தை காலம்பரம் 1 நைட் 1 சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லாக வைட்டமின்ஸ். அது உடம்புக்கு இன்டெஸ்டைனை க்ளீன் பண்ணும். ரொம்ப பெஸ்ட் ஃபுட்டு என்னென்னா அதுதான். மார்னிங் காஃபிக்கு முன்னால் ஒரு பழமும், நைட்டு சாப்பிட்டு படுக்கிறது போகிறதுக்கு முன்னாடி ஒரு பழமும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வராது, நான் சொல்லுவேன். டாக்டர் சொல்லிட்டாரு போதுமா. ரொம்ப ரொம்ப நன்றி 2 பேருக்குமே. ஏன்னா இது கெரியர் தாண்டி சினிமா, டிராமா, நிறைய விஷயங்களை தாண்டி அடுத்த தலைமுறை, ஐயா சொன்ன மாதிரி 3வது தலைமுறை பார்க்கும்போது இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு அது பெரிய ஒரு விஷயம், இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஏன்னா நம்ம ஏதோ பார்க்கறது இப்படிலாம் இருக்காங்க, இதனால தான் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான லைஃபை லீட் பண்றாங்க அப்படின்னு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா தான் எனக்கு இது இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.